யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? ஐயா உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? ஹalleluya. ஓ ரிபானா சந்தர ஹalleluya. ஆண்டவரே நியாரமா சந்தர ரியானவல பாதினி ஹalleluya. சோத்ரம் 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 உங்களை போல ஹalleluya இந்த பூமியில ஹalleluya. சோத்ரம் 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 ஒருவர் இல்ல தகப்பனே நன்றி. ஓரா பாரா சந்தல ரிபாரா சியாரா பாரா துரா இதன பாரா ரியானவ கபால பாரா தினி சியாரபா ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. சோதனம் சோதனை 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 ஹalleluya. நன்றி 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 ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி சோதனை 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 சோதனம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. சோதனம் 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 சோதனம். கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். சோதனம் சோதனை சோதனை சோதனம் ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை 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 இயேசுவின் ரத்தம் ஜெய். ஹalleluya hallelujah hallelujah. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆஹா ஹalleluya 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 ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஆராதனை செய்கிறோம். கர்த்தரை உயர்த்துகிறோம். ஹalleluya hallelujah hallelujah. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise God praise God praise God. ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. உங்கள் அன்பு கரங்களிலே இந்த அருமையான நேரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். ஹalleluya. ஆறு முதல் முடிவரை இந்த ஆராதனை ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீத தியானங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களை காண செய்வீராக. ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வாசிக்கிற அல்லேலூயா சங்கீதம் 3 நாம் இப்பொழுது ஒருமித்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 3 நாம் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதம்
3 எழுதியவர் ஸ்தோத்திரம் தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கடியான நேரத்தில் நிம்மதியாக இருப்பது எப்படி என்று தாவீது சொல்கிறார் இந்த சங்கீதங்களிலே. நெருக்கடியான நேரம், சோதரன், மிகவும் பிரச்சனை உள்ள நேரம், போராட்டம் நிறைந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று இங்கே ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். எப்படி இருக்கலாம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தமது குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் ஸ்தோத்திரம் அப்போ பாடின ஒரு சங்கீதம்தான் இந்த பாடு. மக்னாயும் காடுகளில் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே கடந்து செல்கிறார். மக்னாயும் காடுகளில் கடந்து செல்லும்போது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மக்னாயும் காடுகளில் கடந்து சென்று ஒரு ஸ்தோத்திரம் 55வது சங்கீதத்தையும் அவர் அங்கே தான் எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் 55வது சங்கீதத்தையும் அங்கே தான் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அதில் தொடர்ந்து சில சங்கீதங்களை அவர் அங்கே அந்த மக்னாயும் காடுகளிலே தங்கி இருக்கிற அந்த நேரத்திலே அவர் அந்த சங்கீதங்களை அங்கே பாடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதம். காலை நேரத்திலே இந்த சங்கீதத்தை அவர் அங்கே பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதற்கு ஆதாரமாக 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 5வது வசனம், 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை படிங்கள். நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது காலமே விழித்து காலமே பாடின ஒரு பாடல். இது இந்த 3ஆம் சங்கீதம் காலையிலே பாடின ஒரு பாடல். அதை தொடர்ந்து அவர் ஸ்தோத்திரம், அதை தொடர்ந்து அவர் 5ஆம் சங்கீதத்தையும் அவர் அவ்விதமாக ஸ்தோத்திரம் பாடுகிறார். 4ஆம் சங்கீதம் 8வது வசனம் படிங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணினீர். இந்த மக்னாயும் காடுகளில் இருக்கும்போது தான் அவர் இந்த 4ஆம் சங்கீதத்தையும் எழுதுகிறார், பாடுகிறார். அது இரவு நேரத்திலே பாடுகிறார். இரவு நேரத்திலே அந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து அடுத்த காலை வேளையிலே அங்கே ஒரு சங்கீதத்தை பாடுகிறார். வாசிகள் பார்க்கலாம். 5ஆம் சங்கீதம் 3வது வசனம் படிங்கள். கர்த்தாவே, காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. இப்ப காலையிலே இந்த சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறார்? பாடுகிறார். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. காலையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம், அடுத்த 6ஆம் சங்கீதத்தையும் அவர் அங்கே மக்னாயும் காடுகள் தான் ஸ்தோத்திரம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். பாருங்கள், அந்த என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். 6 வசனங்களிலே அவர் அந்த 6ஆம் சங்கீதத்தை அங்கே பாடும் பொழுது, மக்னாயும் காடுகளிலே பாடும்போது ஸ்தோத்திரம் இது அந்த நாட்களிலே இவ்விதமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதமானது ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஸ்தோத்திரம் அந்த மக்னாயும் காடுகளிலே 1.25 வருஷம் இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வருஷம்? 1.25 வருஷம். அப்படின்னா 15 மாதங்கள் அவர் அந்த மக்னாயும் காடுகளிலே ஓடி ஒளிந்திருக்கிறார். 15 மாதங்கள் மக்னாயும் காடுகளிலே ஒளிந்திருக்கிறார். அப்படி அவர் ஒளிந்திருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதத்தை அவர் 3 முதல் 6 சங்கீதங்கள் வரை அவர் அங்கே அந்த சங்கீதங்களை
பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் என்று ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம இந்த 6 சங்கீதத்தை தாவீது அவ்விதமாக எழுதியிருக்கிறார் என்று நம்ம படித்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1-2 வசனங்களை ஆராதனை தலைவன் வாசிக்கலாம். அடுத்தது 3-6 வசனங்கள் வரை சபையார் வாசிக்க வேண்டும். அடுத்தது 7 முதல் 8 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். சோதரம் கவனிங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் 2 வசனம் யார் வாசிக்கணும்? பாஸ்டர் வாசிப்பார். அப்புறம் அடுத்தது 3-6 வசனங்கள் வரை யார் வாசிக்கணும்? விசுவாசிகள் நீங்கள் வாசிக்கணும். அப்புறம் 7 முதல் 8 வசனங்கள் வரை யார் வாசிக்கணும்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டிங்களா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 3வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சார் இப்பொழுது முதல் 2 வசனத்தை போதகர் வாசிப்பார். ஸ்தோத்திரம். வாசிக்கும் போது எல்லாரும் கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான நாளிலே நாம் ஸ்தோத்திரம் வாசித்த வசனங்களை ஸ்தோத்திரம் இப்பொழுது நாம் மறுபடியுமாக சிந்தித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் 1-3 வசனங்களை நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் 1-3 வசனங்களை படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அவருக்கு தானே தெரியும் அவர் பின்னாடி எவ்வளோ சத்துருக்கள் வந்திருக்காங்கன்னு. எவ்வளோ பேர் துரத்துறாங்க, எவ்வளோ பேர் அவருக்கு விரோதம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். பார்த்தீங்களா? அதோட நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நம்ம சத்துருக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம சத்துருக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்முடைய சத்துருக்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சங்கீதக்காரன் தெரிந்ததுனால தான் அவர் இப்போ மக்கனாயும் காடுகளில் போய் ஒளிந்திருக்கிறார். மக்கனாயும் காடுகளில் ஒளிந்து அங்கிருந்து சொல்கிறாரு, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க தெரியுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறாரு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ சத்துருக்கள் எனக்கு பெருகி இருக்கிறாங்களே, இவ்வளோ சத்துருக்களுக்கு நான் ஆளாயிட்டேனே, எல்லாரும் என்னை பயக்கிறாங்களே, எல்லாரும் எனக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறாங்களே என்று சொல்லி தன்னுடைய வேதனையை தேவனிடத்தில் அங்கே அவர் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். அப்சலோம் தாவீதின் மகன் விரோதமாய் எழும்பினதுனால இன்னைக்கு அவர் எங்கே போய் நிற்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் எந்த இடத்துல போய் நின்று ஸ்தோத்திரம் காரியங்களை செய்கிறார் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால் இன்னைக்கு அப்சலோம் மாலை சத்துரு பெருகி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். இவர் ஆண்டவர்கிட்டையும் சொல்கிறாரு, என் மகனே எனக்கு சத்துருவா வந்துட்டான்னு. ஆனால் மகனை கொல்லும்போது மாத்திரம் அவனை கொண்டாங்கடா, ஒன்றும் செய்யாதீங்கடாங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொன்னால் நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியுமா தெரியாதா? ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். கர்த்தர்கிட்ட சொன்னால் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தாயார் அவர்கள் திருச்சபையில் அழுதுகிட்டே வந்தாங்க. ரோட்டில் வரும்போது, பாஸ்டர் என் பையன் என்ன அடிச்சுட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அழுதாங்க. ஸ்தோத்திரம். அப்படியாம்மா,
படிச்சு விட்டானா அச்சோ அப்படின்னு சொல்லி அவன் எந்த வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் அவன் சும்மா ஊரை சுற்றிட்டு வந்து சீட்டு கட்டு விளையாண்டுட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு வருவான். ஊரெல்லாம் வளர்த்துட்டு வருவான். அவன் அப்படி வீடு வீடாக ஏறி அங்கங்கே தங்கிட்டு வருவான். அப்படிப்பட்டவன் சோத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு அவனை என்னடா அப்படியே பண்ணுற அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அவன் செம்மையாக அடித்து போட்டான் அந்த அம்மாவை சோதனை. அது ஒரு ஒரு பண்டிகை காலங்களாக இருந்துச்சு. அவனா அவன் அந்த அடிச்சுட்டு அழுதுட்டு அந்த அம்மா வந்துச்சு. யாருமே சர்ச்சில் இல்லை, நான் சர்ச்சில் இருந்தேன் சோதனை. உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, அவனை விடக்கூடாது பாஸ்டர், அவனை ஆண்டவர் சந்திக்கணும் பாஸ்டர், அவன் கையை இத்தப்போடும் பாஸ்டர், அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்ன்னு சொல்லி அந்த பையனை கொடுத்து பயங்கரமாக சாபம் போட்டுச்சு. சரிம்மா நீ போய் தேவன்கிட்ட சொல்லு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லிட்டேன். சொன்னதும் வந்து உட்காந்து அழுவுது பாருங்க. என் மகன் அடிச்சுட்டான் ஆண்டவர், என் மகன் அடிச்சுட்டான் ஆண்டவர், அவனை சந்திக்கணும் ஆண்டவர், அவனை ஆண்டவர் தொடணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிச்சு. அண்ணால மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. திடீர்னு உன்னுடைய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவன் வந்து பெட்டில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வா அப்படின்னு. அடே லூயா, கொடுமையை பாருங்க. அந்த அம்மா ஜெபிச்சு முடிக்கலை, ஆனால் இங்கே ஒரு செய்தி வருது, உன் பையன் பெட்டில் அட்மிட்டு, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மா பாருங்க, பாசர் என் பிள்ளை அட்மிட் ஆகிட்டான் பாசர், ஜெபம் பண்ணுங்களா. என்ன கொடுமையாக இருக்குது பாருங்க. அவன் அடித்தாலும் நாங்கள் தான் ஜெபம் பண்ணோம், அப்புறம் அவன் படுத்தாலும் நாங்கள் தான் ஜெபம் பண்ணோம் பாருங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது, காப்பாற்றுங்க பாஸ்டர், என் பிள்ளைய காப்பாற்றுங்க பாஸ்டர், என் பிள்ளைய காப்பாற்றுங்க பாஸ்டர்ன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுச்சு. அப்புறம் அழுது புரண்டுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபை, சரி வீட்டுக்கு போ, நீ தானே ஜெபம் பண்ண, அவன் வேண்டான்னு, இப்போ அவனுக்கு பற்றியா பிரச்சனை வந்துருச்சு, நீ பண்ண ஜெபம் தான் இப்போ அவனுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னதும், ஐயோ ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, ஏற்கனவே ஒரு மகன் போயிட்டான், இந்த மகனையாவது ஆண்டவர் பாதுகாக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுது, பயங்கரமாக அழுதுச்சு. கர்த்தர் பாருங்க அந்த ஜெபத்தையும் கேட்டார் பாருங்க. இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான் அந்த பையன் சோத்திரம். வீட்டுக்கே அடங்காதவனாக இருந்தவன் இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்து நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சார் இவ்விதமாக கர்த்தர் இந்த குடும்பங்களை இன்னைக்கு நடத்துகிறார். இது மாதிரி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அப்சலோம் மேலே தான் மக்களாயும் காடுகளில் வந்து கிடக்கிறார். அதை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என் பையன் இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே, என் சத்துருக்கள் ரொம்ப பெருகிட்டாங்க அப்படின்னு. சத்துருக்கள் பெருகிட்டாங்கன்னா தெரியாதா எவன் சத்துருன்னு? அப்போ சொன்னால் ஆண்டவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? எடுப்பார்ல. அதை சோத்திர சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தெரியல போல் இருக்கு சோத்திர. அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட சொன்னால் அவர் பாட்டுக்கு விட்டுருவார் நினச்சிட்டாரோ என்னமோ தெரில. இல்லையலூயா. ஆனால் ஆண்டவர் செம்மையாக வச்சுட்டார் பார்த்தீங்களா. சார் இப்போ அப்சலோம் வந்து ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். சார் அது ஒரு காரியம். ஆகவே இப்போ 3:1 அப்சலோம் தான் சத்துருக்களாக பெருகி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட டீட்டெயில்ஸ் போயிடுச்சு. அந்த ஆண்டவர்கிட்ட அந்த சூழ்நிலை வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. அதனால் கர்த்தர் கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்வார், நடவடிக்கை எடுப்பார். அல்லேலூயா. சார் அதே 2வது வசனம் படிக்க பார்க்கலாம். 2வது வசனம் படிங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, அந்த சத்துருக்கள் என்ன செய்றாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அநேகராயிருக்கிறார்கள். சோத்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்சலோம் மாத்திரம்தான் சத்ருவாக இருந்தான். இப்போ பார்த்தா இன்னும் அநேகரையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்துட்டார். எல்லா சத்துருக்களையும் உள்ளே கொண்டு வரார். எப்பா எனக்கு இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறான்ப்பா, அநேக சத்துருக்கள் இருக்காங்கப்பா, என் பையன் மாத்திரம் எனக்கு சத்துரு இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்று சொல்லி எல்லா சத்துருக்களையும் உள்ளே கொண்டு வரார். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சில வேளைகளில் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த காரியங்களை எல்லாம் நம்ம மனசில் வச்சு நம்ம எப்போதும் ஜெபிக்கிற ஒரு நல்ல தகுதியான பாத்திரமாக இருக்கணும். நம்ம காரியங்களை நம்ம அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்குதோ எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஆனால் நீ உன்னுடைய மன வாஞ்சை என்னன்னு கர்த்தர் அதை ஆராய்ந்து அறிவதற்கு ஏதுவாக நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெபங்களை, வேண்டுதலை ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த கடமை பெற்றிருக்கிறோம். நமக்கு சத்துருக்கள் இருக்கிறாலோ இல்லையோ, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ இல்லையோ, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கணும். எலியா சொல்றாரு பார்த்தீங்களா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடையாளம் வந்து எப்போதும் நம்ம தேவனை நோக்கி பண்ணுற ஜெபங்கள் தான்.
நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறது என்று சொல்லுகிறது எப்போதும் அவரை நோக்கி நம்ம பண்ணுற ஜெபம். அந்த ஜெபந்தான் நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்துது. அதனால் கண்டிப்பாக நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். படிங்க. அதில் ஸ்தோத்திரம், இது எதை ஸ்தோத்திரம், அவளுடைய மகளை சொல்லுகிறார், சவுலினுடைய மகள். படிங்க. அப்பொழுது தாவீது 11:3 தானே ஃபர்ஸ்ட். படிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், இந்த சத்துருக்கள் எப்படி பெருகினாங்க பார்த்தீங்களா? எப்படி பெருகினாங்கன்னு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ வந்து ஸ்தோத்திரம், இவர் என்ன செய்கிறார், அந்த உரியாவின் மனைவின் மேலே ஸ்தோத்திரம் கண்கள் போகிறது. அதனால் ஸ்தோத்திரம் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் ஸ்தோத்திரம் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தாவீது அந்த ஸ்தோத்திரம் ராஜ்யபார காலத்திலே, அவர் ராஜ்யபாரம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவர் அந்த காலத்திலே செய்கிற அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த அது வழியாக வந்த சத்துருக்கள் நிறையா பெருகி இருக்கிறாங்க. அப்சலோம் மாதிரி அவங்களும் இப்போ சத்துருவாக இருக்காங்க. ஸ்தோத்திரம் அப்சலோம் மாதிரி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்தோத்திரம் அந்த உரியாவின் மனைவியை இவர் எடுத்துக்கொண்டதுனால அங்கே அவருடைய தகப்பன், அவருடைய தாத்தா அகிதோபில், ஸ்தோத்திரம் அகிதோபில் என்று சொல்லுகிறவன் அவளுக்கு விரோதியாகி அவன்தான் வந்து இப்போ யார்கிட்ட போயிட்டான், அப்சலோம்கிட்ட போயிட்டான். தாவீது கூட இருந்தவன் அவன் தான் இப்போ வந்து அப்சலோம் கூட போயிட்டான். அப்சலோம் கூட போய் அது 55ஆம் சங்கீதத்தில் அதை குறித்து ஒரு நல்லா அருமையாக பாடுவார். ஸ்தோத்திரம் 55ஆம் சங்கீதத்தில் அதை சொல்லுவார். அப்சலோம் அப்படி பண்ணதுனால ஸ்தோத்திரம் அவன் ஒரு பக்கம் வந்துட்டான். ஏன்னா அதெல்லாம் வச்சு தான் அப்சலோம் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தான். அதனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அந்த அகிதோபிலும் அவனை விட்டு வெளியே போயிட்டார். ஸ்தோத்திரம் தாவீதை விட்டு அவரை விட்டு வெளியே போயிட்டார். ஆக ஸ்தோத்திரம் அகிதோபிலும் போனதுனால பெரிய சங்கடம். அதனால் அகிதோபில் வந்து தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன். எப்போதும் அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாத்தான் வேலு, அடுத்தது ஒரு நல்ல ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அது அகிதோபில் தான். அகிதோபிலோடு அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு தாவீதுக்கு. அவன் ஒரு ஆலோசனைக்காரன். அவனுக்கு எல்லா ஆலோசனையும் அவன் சொல்லுவான். எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணும், எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும், ஆலயத்துக்கு எப்போ போகணும், எல்லாத்தையும் தாவீதுக்கு நினைப்பூட்டி அவரை வந்து அந்த லைனில் கொண்டு போகக்கூடியது அந்த அகிதோபில் தான். அகிதோபிலுடைய சோதர மகள் தான் இவள். அகிதோபிலுடைய மகள் தான் இந்த உரியாவின் மனைவி சோதரம். அதனால் மகனுடைய மகள், பேத்தி மகனுடைய மகள் சோதரம். அல்லேலூயா. மகனுடைய மகள் அவள் அந்த நாட்களிலே அவளும் அன்றைக்கி விரோதிகளாக மாறிட்டாங்க. அவங்களும் அப்படி பண்ணதுனால அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து தாவீதுக்கு விரோதமாக செயல்பட அன்றையிலிருந்து ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்து அவளுக்கு நிறையா பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அது ஒரு சத்துரு கூட்டம். அவங்களுடைய அந்த இவன் மனைவி, யார் மனைவி, உரியாவின் மனைவி தொட்டதுனாலே அதில் ஒரு கும்பல் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. சார் அடுத்தது நீங்கள் படிங்க. இப்போ அந்த பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே காரணம் வச்சுங்களேன். அந்த மாதிரி அவங்க வளர்ந்துட்டாங்க. சரி அடுத்தது 3:3 படிங்க பார்க்கலாம். 3:3 படிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் என்னதான் அடிபட்டாலும், நான் பாவம் செய்து உங்க சமூகத்தில் வந்து விழுந்தாலும் நீர் என்னுடைய தலையை என்னைக்கு நீ உயர்த்துகிறவர் தான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். எப்படி வந்து ஒரு கெட்ட குமாரனை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கெட்ட குமாரன் பார்க்குறோம்ல, அவரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில நேரம் கைவிட்ட மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் போயிட்டு திரும்ப என்ன பண்ண தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். வந்து அந்த தகப்பனோடு ஜாயின் பண்ணுறான் பார்த்தீங்களா. அது மாதிரி தாவீதும் தன்னுடைய குறைகளை உணர்ந்து தகப்பனோடு அவர் வந்து ஒப்புரவாயிட்டார். ஒப்புரவான பிறகு தான் இந்த வசனத்தை சொல்கிறார், ஸ்தோத்திரம் நீ என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த
தேவனுடைய சமூகத்திலே அவர் உயர்த்தப்படுகிற தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க. அந்த உயர்த்தும் வரை அவர் மக்களாயம் காடுகளில் இருந்து ஓடவும் ஒளியவும் இப்படிதான் அவருடைய லைஃப் காணப்பட்டுச்சு. ஆனால் திரும்ப அவரை கர்த்தர் வந்து வைக்க வேண்டிய இடத்துல அவர் வைத்து விட்டார். சத்தமா ஒரு அலையே சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்த படிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் படிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆமா பாருங்கள், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க? பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த பர்வதத்தில் தேவன் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சீனாய் மலையிலே தேவன் கொடிமுடியிலே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராமும் 3:1 படிங்க. 3:1 படிங்க. யாத்ராமும் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று, தரிசனமான இடம் அந்த இடம் தான் பாத்தீங்களா. தரிசனமான இடம், மோசேக்கு தரிசனமான இடம் அந்த பரிசுத்த பர்வதம் சீனாய் மலை என்று சொல்லுகிறது அந்த இடம் தான். அதிலிருந்து தான் அவருக்கு தரிசனமாகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி சேகேர் எல்லை மட்டும் முறியடித்தான். பாருங்கள், என்ன எல்லை வரையும்? கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். கேசேர் எல்லை, சோதரம். கேசேர் எல்லை என்று சொல்கிறது அந்த மலை இருக்கிற, சீனாய் மலை இருக்கிற அந்த இடத்தை அதை இங்கே குறிப்பிடுகிறது. 2 பேதுரு 1:17 பாடிக்க பார்க்கலாம். 1:18. 2 பேதுரு 1:17-18 படிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆமா, சோதரம். பாத்தீங்களா, அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் இருந்தபோது, அப்ப இயேசுவும் பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேர் இருக்கிற அந்த பரிசுத்த பர்வதம் என்று சொல்லுகிற மர்ரூப மலை, அதுவும் வந்து அந்த பர்வதம் தான். அந்த பர்வதத்தை தான் அங்கே சொல்லுகிறார்கள். 2 சாமுவேல் 6:3 படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:3. பின்பு 2 சாமுவேல் 6:3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஸ்தோத்திரம். அந்த ரதத்தை நடத்தின அந்த காலங்களிலே அந்த ஸ்தோத்திரம் அங்கேயும் ஒரு குறை ஏற்பட்டு தாவீதுக்கு ஒரு பெரிய மன வலியை ஏற்படுத்தி அந்த ஸ்தோத்திரம் தாவீதினுடைய ஒரு 4 விதமான குறைகள். அதில் ஒரு குறை வந்து பெட்டியை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாமல் விட்டது. அது ஒரு குறை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில் அது ஒரு குறை. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம எப்படி நடக்கிறது, எப்படி நடந்து போகிறது கூட நமக்கு தெரியாது. சில நேரங்களில் அப்படி கண்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு 4 விதமான பாவங்கள். அதுலேயும் மெயினாக இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற அந்த அனுபவத்தை அவர் என்ன செஞ்சிட்டார், அன்னைக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்து கொண்டு வராமல் அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், அடுத்தது நீங்கள் ஸ்தோத்திரம் 3:6 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 6:3 படிங்க. ஏசாயா 6:3. ஓ ஸ்தோத்திரம். சார், நீங்கள் சங்கீதம் 3:6 படிங்க.
சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ இது 10,000 பேர் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியம் அப்படி என்ன அப்படின்னா 10,000 பேர் இல்லை, 10,000 பேர் இல்லை, அது 10,000 பேர் வந்து எண்ணிக்கைக்கு அடங்காதவங்களாம். அப்போ அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 10,000 சொல்லுவாங்க சில பேர், 10,000 அப்படி அதுவும் இல்லை, 10,000மும் இல்லை. சோதரன் பார்த்தீங்களா, அது 10,000 என்று சொல்கிறது எண்ணிக்கைக்கு அடங்காத சத்துருக்கள் அப்படி இருக்கிறாங்களா சோதரன். அல்லேலூயா. ஆமாம், 16,000ங்கிறது ஒன்று 16,000 வரும், இல்லைன்னா 10,000ங்கிறது 10,000 வரும். ஆனால் அது ரெண்டும் இல்லையா சோதரன். அது ரெண்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எண்ணிக்கை கடங்காத சத்துருக்கள் வந்து பெருகி இருக்கிறாங்களா சோதரம். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி? ஆமாம், எண்ணிக்கை கடங்காத சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக பெருகி இருக்கிறதாக அவர் அங்கே சொல்லுகிறார். அவ்வளோ 10,000 என்பதற்கு எண்ணிக்கைக்கு அடங்காத, ஸ்தோத்திரம் பாருங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காதது என்று அர்த்தம். சோதரம் என்கிற அந்த வார்த்தைக்கு இணையாக யூதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை 10,000 என்று சொல்லுகிறது. யூதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தான் 10,000. ஆனால் அது 10,000 கிடையாது. எண்ணிக்கைக்கு அடங்காத நபர்கள் எங்களுக்கு விரோதமாக இருக்காங்க என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத சோதனை, நல்லா கவனிங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த யூதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை. சரி, அது மாதிரி எண்ணிக்கைக்கு அடங்காத சத்துருக்கள். இப்போ நமக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் சத்துருக்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரம் என்ன நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளத்துக்கே தெரியும் யாரெல்லாம் சத்ருவா செயல்படுறாங்க என்றெல்லாம் நமக்கு நல்லா புரியும். அது மாதிரி தாவீதும் அன்னைக்கு அறிந்திருந்தார். சோதரம் யூதர்கள் சொல்லுகிறது போல எண்ணிக்கை கடங்காத சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக அங்கே அவரை சூழ்ந்திருந்தார்கள். சரி, படிக்க பார்க்கலாம். 7வது வசனம் படிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. வசனம் 7 நம்ம படிக்கும்போது, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சங்கீதம் 3:6 நம்ம படிக்கும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? படிங்க பார்க்கலாம். 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கு நான் பயப்படேன். சோதரன் அப்படின்னா எண்ணிக்கை கடங்காதவர்களுக்கு நான் பயப்படேன் என்று சொல்லி, இப்போ 7வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சில பேர் இடங்களில் நம்ம சில காரியங்களை வீராப்பாக தான் பேசுவோம், அப்புறமா அந்தரங்கத்தில் வந்து என்ன செய்வோம், ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரோடு இணைஞ்சு நிற்போம். அல்லேலூயா. அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ மாதிரிலாம் நம்ம காட்ட முடியாது. நம்ம எப்போதும் ஒரு தாழ்மைக்குரியவளாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரோடு நடந்து போக முடியும். அல்லேலூயா. சார் ஸ்தோத்திரம். ஆகவே இது அடுத்த 8வது வசனம் படிக்க பார்க்கலாம். வாசிங்கள். 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையதுங்க? கர்த்தருடையது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது யாருடையது அப்படின்னா, அந்த யோனா மீன் வயிற்றில் போய் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த கதை தான். ஸ்தோத்திரம். எபிரேய மொழி தொகுப்பு. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய ஆத்துமாவானது இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் படிங்க பார்க்கலாம்.
திரும்ப படிங்க. 8ஆம் வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இது வந்து தேவரீருடைய ஆசீர்வாதம் தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இது யோனாவின் ஜெபம் செய்த சங்கீதம். சொல்லுங்க, யோனாவின் ஜெபம் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இது வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன செய்கிறது, இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் காணப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தர் கர்த்தர் வெளிப்படுகிற இடத்தை பரிசுத்த பூமியாக அது என்ன செய்கிறதா, பூமியாக கருதி கொடுக்கிறது. அது கொடுக்கும் பரிசுத்த ஸ்தலமாக. தேவன் இறங்கி வருகிற எந்த ஒரு இடமும் அது தேவனுக்கு அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது, நம்பிக்கையோடு இருக்க பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோதரர், யாரெல்லாம் நம்பிக்கையோடு நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோமோ அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுகிற அந்த அனுபவத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காவது காரியம் என்னன்னா, உங்களை விசாரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களையும் ஸ்தோத்திரம் நாம் செயல்படுத்த வேண்டும். விசாரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஸ்தோத்திரம் காணப்பட ஏதுவாய் காணப்படுகிறது. ஆகவே அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், யோனாவுடைய ஜெபம் எப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாமல் அவர் இஷ்டம் போல ஒரு பயணத்துக்கு போனதுனால தான் இந்த ஜெபத்துக்கு அவர் ஆளானார். ஸ்தோத்திரம். மீன் வயிற்றில் போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சில நேரத்தில் நம்ம தேவனுடைய இஷ்டத்தை செய்யாமல், தேவனுடைய பிரியத்தை செய்யாமல், நம்ம மனம் போல சில இடங்களுக்கு நம்ம போகிறதுனால, சில இடங்களில் நம்ம நிற்கிறதுனாலையும் அப்படி நம்ம ஸ்தோத்திரம் ஒழிச்சு சில காரியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதான் அந்த மாதிரி ஒழிச்சு பண்ணும்போது தான் நமக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஸ்தோத்திரம் காரியங்களில் ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு மகிமையாக இருக்கணும். இப்போ யோனா வந்து இந்த ஆண்டவர் சொன்ன உடனே அவர் போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்தோத்திரம். சில பேருடைய லைஃப்பில் நல்லா கவனிங்களேன். ஸ்தோத்திரம். இப்போ யோனா வந்து அப்படி தவறி போகிறாரு. தவறி போனதுனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சில ஆபத்துகளை பார்க்குறோம் நம்ம. பார்த்தீங்களா? அந்த சபையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அந்த வேலையில் உள்ளவங்க, கப்பலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தொழில் ஸ்தலங்களில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு நாளால் எவ்வளோ பேருக்கு இம்சை பாருங்கள். ஒரு ஆகானால அவ்வளோ பேருக்கு இம்சை. சோதரன், அவ்வளோ பேருக்கு பிரச்சனை. சோதரன் பார்த்தீங்களா? அன்றைக்கி எத்தனை பேர் வெட்டப்பட்டாங்க. சோதரன் யோசுவாவின் பாளையத்தில் எவ்வளோ பேர் வெட்டப்பட்டாங்க. இதெல்லாம் அந்த ஒரு நாள் கீழ்படியாமல் போகும்போது அந்த இடத்துக்கே ஒரு பெரிய சேதங்கள் வருவதற்கு இருக்கிறது, அந்த குரூப்புக்கே. சோதரன். இப்போ யோனா தான் போகிறாரு தெரியாமல், ஆனாலும் சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேரில் விழுந்துச்சு. ஆக மொத்தத்தில் இப்போ வந்து கப்பல் முழுவதும் முழுகிற கண்டிஷனுக்கு வருது. பார்த்தீங்களா? தேவனுடைய கோபம் எப்படி வருது பாருங்க. யோனாவோட விட்டுச்சா? அது விடலை. சோத்திரம். ஒரு புருஷன் தவறு பண்ணாலும், ஒரு மனைவி தவறு பண்ணாலும், ஒரு பிள்ளை தவறு பண்ணாலும் அந்த குடும்பத்தையே சேதப்படுத்த பார்க்குது. சோத்திரம். ஒருத்தர் ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் குடும்பத்துக்கே ஒரு சேதத்தை கொண்டு வருது அது. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு யோனாவின் காரியங்களை நம்ம பார்க்குறோம். யோனா வந்து அப்படி தான் அவர் பண்ணார். அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகல, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாமல் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணார், தர்சீசுக்கு போகிறார். அல்லேலூயா. சில இடங்களில் நம்ம வந்து ஸ்தோத்திரம் யாரும் அவரை பார்க்கல நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போனார். ஆனால் இங்கே இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. என்னாச்சு? கப்பல் இப்போ சேதத்தில் போய் விழுது. சோதனை. இப்போ பாருங்கள், நிறைய பொருள் சேதங்கள். சோதனை. ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு நிறையா சேதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த காரியத்தை இன்றைக்கி சரி பண்ணிவிடுங்க. சோதனை. ஏன்னா பொருள் சேதங்கள் வருவதற்கு முன்னாடி சில காரியங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணுறது நல்லது. சோதனை. அதனால் எதை வந்து கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறோம் என்று சொல்லி உங்களை நீங்களே யோசித்து பார்த்து. அல்லேலூயா. ஆமாம், பொருள் சேதங்கள். சோதனை. சத்ரு அநேக பொருள் சேதங்களை கொண்டு வருவான். சோதனை. தேவன் திட்டம் ஒன்று, நீ ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லுவார். அதை வந்து நம்ம முறைப்படி செய்யணும். வேத வசனத்தின்படி நம்ம செய்யணும், வேத ஒழுங்கின்படி செய்யணும். சோதனை. நம்ம இஷ்டத்துக்கும் பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது.
எதாக இருந்தாலும் சபையில் இருக்கிறவங்க சபைக்கு உட்பட்டு சபையினுடைய வெளிப்பாடின்படி சபையினுடைய தரிசனத்தின்படி ஊழியங்களை நம்ம செய்யணும். அப்போது நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பண்ணால் அது நமக்கு பொருள் சேதங்களில் கொண்டு வந்து முடியும். இல்லையா? பார்த்து நம்ம செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டும் இந்த கால வேளையிலே ஆண்டவரே 3வது சங்கீதம் சோதரம் மக்னாயிம் காடுகளிலிருந்து அப்சலமுக்கு தப்பி ஓடுகையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது 3ஆம் சங்கீதம் முதல் 6ஆம் சங்கீதம் வரை அவர் அங்கே எழுதினார் என்று பாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான வசனங்களிலிருந்து சில நல்ல காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களின்படி எங்களை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திர. அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரழிவிலிருந்து ஆண்டவரே அந்த மக்களை மீட்கும்படியாக, அந்த தேசத்தை மீட்கும்படியாக பல நாடுகளும் பலரும் வந்து அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் அந்த காட்டுத்தீயை அணைத்து ஒரு நல்ல ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது எதனால் உண்டானுச்சு, யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அதனால் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உணர்வை நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இல்லை, காட் இல்லைன்னு சொல்லி அநேகர் அங்கே சொல்லுகிற ஒரு டீம் அங்கே சினிமா நண்பர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த நண்பர்களுக்கு இடையிலே ஹல்லேலூயா தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த எண்ணத்தை சினிமா நடிகர்கள் மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் இல்லை என்று, காட் இல்லைன்னு சொல்லுகிற அந்த ஸ்தோத்திர காரியங்களை கர்த்தர்தாமே ஸ்தோத்திரம் எடுத்து போட்டு ஹல்லேலூயா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதனால் இந்த தீ விபத்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள், தெய்வ கோபங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த அமெரிக்காவுக்கு மன்னித்து ஹல்லேலூயா வல்லரசு நாடு என்று சொல்லுகிற அவ்வளோ பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய சேதங்கள் ஆண்டவர், இந்த சேதத்திலிருந்து அந்த மக்களையும் அந்த நாட்டையும் தூக்கி எடுப்பீராக. ஹல்லேலூயா. பல லட்சம் கோடிகள் இன்னைக்கு இழந்து போய் நிற்கிற அமெரிக்காவை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்தியும். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் மறுபடியும் அந்த பட்டணத்தை கட்டி எழுப்புவீராக. ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். God bless you. God bless you.